ஹாய் ஆல், இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாத்துக்கும் விஷ் யூ ஆல் சக்ஸஸ் சொல்லிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு கியூட்டன் சீரீஸ்ல பார்ட் 5 தான் பார்க்க போறோம். Question number 41. ஸோ இதுல வந்து லீகல் ஃபோர்ஸஸ் அண்ட் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டர்ஸ். ஸோ இதை மேட்ச் பண்ற மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான மீனிங் பார்த்துடலாம். டாரிஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராடக்ட்டை வந்து இம்போர்ட் பண்றோம் இன்னொரு கண்ட்ரியில அப்படின்னா அதுக்கு வந்து டாக்ஸ் பே பண்ணணும். ஸோ டாக்ஸ் போடுவாங்க, அதுதான் பேசிக்கா டாரிஃப். ஸோ இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து ரெவன்யூ ரைஸ் ஆகும். அதே மாதிரி டாக்ஸ் போடுறதுனால பிரைஸ் ரைஸ் ஆகுறதுனால அந்த ப்ராடக்ட் லோக்கலா அவைலபிள் ஆச்சுன்னா டொமஸ்டிக் ப்ரொடியூசர் கிட்ட இருந்தா நம்ம வாங்குவோம். அப்படின்னமோ டொமஸ்டிக் ப்ரொடியூசர்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் டேர்ம் டாரிஃப். அண்ட் செகண்ட் ஒன் வந்து இம்போர்ட் கோட்டா. இம்போர்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் இம்போர்ட் பண்றதுல வந்து சர்டைன் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சுகர் வந்து இன்னொரு கண்ட்ரில இருந்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா லிமிட்லெஸ்ஸா வாங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அதுவுமே நம்மளோட டொமஸ்டிக் ப்ரொடியூசர்ஸை வந்து ஸ்பாயில் பண்ணிடும். ஸோ ஃபாரின் காம்படிட்டர் கிட்ட கம்பீட் பண்ற மாதிரி ஆகிடும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் வந்து இவ்வளோ டன்னு இந்த பீரியடுக்குள்ள இவ்வளவுதான் வாங்கணும்னு சொல்லி லிமிட் பண்ணுவாங்க. அதுதான் இம்போர்ட் கோட்டா. அண்ட் லோக்கல் கண்டென்ட் லா. லோக்கல் கண்டென்ட் லா பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு ப்ராடக்ட்டை இம்போர்ட் பண்றோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் ஐபோன்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்றோம் அப்படின்னா அதுல வந்து சில காம்போனன்ட்ஸோ இல்ல அதுல யூஸ் பண்ற லேபர்ஸ், மேனுஃபேக்சரிங்க்கு யூஸ் பண்ற லேபர்ஸோ எந்த கண்ட்ரி இம்போர்ட் பண்ணுதோ அந்த கண்ட்ரில இருந்து சர்டைன் பெர்சன்டேஜ் வந்து அவங்க யூஸ் பண்ணிருக்கணும். அந்த ஆப்பிளோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வந்து இப்ப இந்தியா வந்து நம்ம இம்போர்ட் பண்றோம் ஆப்பிள் அப்படின்னா இந்தியால இருக்கக்கூடிய லேபர் வந்து அந்த மேனுஃபேக்சரிங்ல யூஸ் பண்ணிருக்கணும். ஆர் அதோட ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து இந்தியால இருந்து சர்டைன் பெர்சன்டேஜ் வந்து யூஸ் பண்ணிருக்கணும். அதுதான் லோக்கல் கண்டென்ட் லா. அண்ட் லோக்கல் ஆப்ரேட்டிங் லா பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து நம்ம கண்ட்ரில வந்து செட் பண்றாங்க அப்படின்னா நமக்கேத்த மாதிரி நம்ம கண்ட்ரில என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்றோமோ அதுக்கேத்த மாதிரி தான் அவங்களோட ரீட்டைலிங்கை வந்து இங்க நம்ம கண்ட்ரில வந்து ஆப்ரேட் பண்ணணும். அது வந்து லோக்கல் ஆப்ரேட்டிங் லா. அண்ட் ஸ்டாண்டர்ட் அண்ட் சர்டிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த கண்ட்ரியோட பீப்புளோட ஹெல்த் அண்ட் என்விரான்மெண்ட்டை மேட்ச் பண்ற மாதிரியான ஸ்டாண்டர்ட்ஸ், சர்டிபிகேஷன்ஸ், டெஸ்டிங் இதெல்லாம் வச்சு சர்டிஃபை பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதை மீட் அவுட் பண்ற ப்ராடக்ட்ஸை மட்டும்தான் அந்த கண்ட்ரில வந்து இம்போர்ட் பண்ண முடியும். அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து பாய்காட். இப்போ ஒருவேளை ஸ்டாண்டர்ட் வந்து மீட் அவுட் பண்ணல, அதனால நம்ம கண்ட்ரில நிறைய ஹெல்த் இஷ்யூ வருது அப்படின்னா எய்தர் வந்து அந்த கம்பெனியவே வந்து பாய்காட் பண்ணுவாங்க ஆர் அந்த ப்ராடக்ட்டை மட்டும் ரெஃப்யூஸ் பண்ணுவாங்க. இல்ல நம்ம கண்ட்ரிக்கும் அந்த கண்ட்ரிக்கும் வார் அந்த மாதிரி சிச்சுவேஷன் போச்சுன்னா அந்த கண்ட்ரியவே டோட்டலா வந்து ரெஃப்யூஸ் பண்ணிடுவாங்க. அவங்க கிட்ட இருந்து எதையுமே நம்மளால இம்போர்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த டெர்மினாலஜி தான் பாய்காட். இப்போ ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். டாரிஃப் பொறுத்த வரைக்கும் டாக்ஸ் இம்போஸ்ட் ஆன் ப்ராடக்ட் என்டரிங் அ கண்ட்ரி. இம்போர்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் லிமிட்டிங் அமௌண்ட் ஆஃப் பர்டிகுலர் ப்ராடக்ட் தட் கேன் பி பாட் இன்டு அ கண்ட்ரி டு ப்ரொடெக்ட் டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரி ஆர் broadening access to its market. So limiting the amount, அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான அமௌண்ட் வந்து லிமிட் பண்ணிடுவாங்க. இவ்வளோ டன்ஸ் தான் வந்து நம்மளால இம்போர்ட் பண்ண முடியும்னு. லோக்கல் கண்டென்ட் லா பொறுத்த வரைக்கும் ரெகுலேஷன் ஸ்பெசிஃபைங் த ப்ரப்போர்ஷன் ஆஃப் அ ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ் காம்போனன்ட்ஸ். ஸோ ஃபினிஷ்டு ப்ராடக்ட் காம்போனன்ட்ஸ்ல ஒரு ப்ரப்போர்ஷன் இம்போர்ட்டிங் கண்ட்ரில இருந்து இருக்கணும். அண்ட் லோக்கல் ஆப்ரேட்டிங் லா பொறுத்த வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ட் ஆன் ஹவு, வென் ஆர் வேர் retailing can be conducted. Standard and certification பொறுத்த வரைக்கும் product contains or exclude certain ingredients or that is tested and certified. ஸோ ஏதாவது டெஸ்டிங் நம்ம வச்சு அதுக்கேற்ற மாதிரி இந்த இன்கிரீடியன்ஸ் இருக்க ப்ராடக்ட்ஸ் தான் என் கண்ட்ரில வந்து இங்கே இம்போர்ட் பண்ணணும், என் கண்ட்ரி வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி ரெஸ்ட்ரிக்டிவ் ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை மீட் அவுட் பண்ற மாதிரியான ப்ராடக்ட் இருந்தால் மட்டும்தான் நீங்க வந்து கண்ட்ரிக்குள்ளார வந்து வர முடியும் உங்க ப்ராடக்ட் எடுத்துட்டு. And last one வந்து boycott பொறுத்த வரைக்கும் refusal to buy products from particular company or country. அந்த கம்பெனியோட மட்டும்தான் பிரச்சனை அப்படின்னா அதை மட்டும் ரெஃப்யூஸ் பண்ணுவாங்க. கண்ட்ரியோடவே நமக்கு ப்ராப்ளம் அப்படின்னா டோட்டல் கண்ட்ரியவே பேன் பண்ணிடுவாங்க. 42nd question, personal selling process relate பண்ற மாதிரியான match the following question. So அதுல first one வந்து prospecting அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்ம sold out பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு குவாலிஃபையிங் கேப்பபிலிட்டி அண்ட் வில்லிங்னஸ் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் கஸ்டமரை ஐடென்டிஃபை பண்ற ப்ராசஸ்க்கு பேர் தான் ப்ராஸ்பெக்டிங். அண்ட் செகண்ட் ஒன் வந்து ப்ரீ அப்ரோச் பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராடக்ட்டை பத்தின ப்ரெசன்டேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி கஸ்டமரை பத்தின இன்ஃபர்மேஷன், அவங்க ஹேபிட்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்ஸை வந்து தெரிஞ்சுட்டு நம்ம ப்ரெசன்டேஷனை ப்ரிப்பேர் பண்றதுக்கான ஒரு விஷயம் தான் இந்த ப்ரீ அப்ரோச்.
And third one வந்து presentation பொறுத்த வரைக்கும் கஸ்டமர்ஸோட அட்டென்ஷன், இன்ட்ரெஸ்ட், டிசையர், ஆக்ஷன் இதெல்லாம் கேப்சர் பண்ற மாதிரியான பிரசன்டேஷனை கொடுத்தோம் அப்படின்னா நம்மளால ப்ராடக்ட்டை வந்து அவங்க கிட்ட சோல்ட் அவுட் பண்ண முடியும். அண்ட் சோல்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் போஸ்ட் சேல்ஸ் சர்வீஸ். ஸோ போஸ்ட் சேல்ஸ் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் டிஸ்அனன்ஸை ரெடியூஸ் பண்ணணும். அதே மாதிரி உங்க ப்ராடக்ட்டுக்கான குட்வில்லை இன்னும் கொஞ்சம் பில்ட் பண்ணணும். டிஸ்அனன்ஸ், போஸ்ட் பர்ச்சேஸ் டிஸ்அனன்ஸ் வந்து கஸ்டமர்ஸ்க்கு வருது அப்படின்னா அதோட மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அந்த ப்ராடக்டை வாங்கினதுக்கு அப்புறம் எதுக்காக இந்த ப்ராடக்டை வாங்கணும்னு சொல்லி ரெக்ரேட் பண்ற மாதிரியான ப்ராடக்டை வந்து கிரியேட் பண்ணி அவங்களோட ப்ராடக்ட்னு சொல்லி கிரியேட் பண்ணிடக்கூடாது. அதாவது டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடக்கூடாது அவங்க. ஸோ அதனால அவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரியான திங்ஸை வந்து ஆஃப்டர் சேல் சர்வீஸும் நீங்க ப்ரொவைட் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா உங்களோட பிராண்ட் லாயலிட்டியை வந்து இம்ப்ரூவைஸ் பண்றதுக்காக. அப்படி பண்ணா மட்டும்தான், உங்களோட குட்வில்லை வந்து பில்ட் பண்ணா மட்டும்தான் உங்க ப்ராடக்டை அகெயின் அண்ட் அகெயின் அவங்க வந்து வாங்குவாங்க. இல்லை அப்படின்னா அங்க வந்து பிராண்ட் லாயலிட்டி வந்து ரெடியூஸ் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர்ஸ். 43rd question, கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் ரிலேட் பண்ணக்கூடிய அப்ரோச்சஸ்ல கீழே கொடுத்துக்கிறது எது கிடையாதுன்ற மாதிரி நெகட்டிவ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே உங்களோட கம்பெனி எந்த மிக்ஸ்ல வந்து கேபிட்டல் வந்து நீங்க ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்கீங்க உங்க கம்பெனிக்கு. ஸோ எந்த மிக்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இப்போ 20% டெப்ட், பேலன்ஸ் 80% ஈக்விட்டி. ஸோ இதை தான் மிக்ஸ் ஆஃப் டெப்ட் அண்ட் ஈக்விட்டின்னு சொல்லுவோம். இதை தான் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். ஸோ இதுல வந்து 3 டிவைட் ஆயிடும். ஒன்னு வந்து ரிலவன்ஸ் தியரி அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஈக்விட்டி டெப்ட் மிக்ஸ் வந்து உங்களோட ஃபர்மோட வேல்யூ பிளஸ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இம்பாக்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ரிலவன்ஸ் தியரின்னு சொல்லுவோம். இம்பாக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இர்ரெலவன்ஸ் தியரின்னு சொல்லுவோம். இது இல்லாம மாடர்ன் தியரிஸ், அதாவது அதர் தியரிஸும் இருக்கு. இதுக்கு கீழே தான் நமக்கு அப்ரோச்சஸ் இருக்கு. ஸோ ரிலவன்ஸ் தியரிக்கு கீழே நெட் இன்கம் அப்ரோச் அண்ட் ட்ரெடிஷ்னல் அப்ரோச். irrelevance தியரிக்கு கீழே நெட் ஆபரேட்டிங் இன்கம் அப்ரோச், மாடிக்லினி மில்லர் அப்ரோச், இதை தான் MM அப்ரோச்னு சொல்லுவோம். அண்ட் அதர் தியரிஸ் கீழே ட்ரேட் ஆஃப் தியரி, பெக்கிங் ஆர்டர் தியரி. ஸோ இதெல்லாம் தான் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் தியரிஸ் அண்ட் அப்ரோச்சஸ். ஸோ இதுல இப்போ ஆன்சர் எது இல்லைன்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெட் ஆபரேட்டிங், நெட் இன்கம், MM அப்ரோச், இது எல்லாமே அப்ரோச்சஸ் ஆஃப் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் தான். எது இல்லைன்னா கிராஸ் ப்ராஃபிட் அப்ரோச். இதை பொறுத்த வரைக்கும் இன்வென்ட்ரி வேல்யூஸை கால்குலேட் பண்றதுக்கு அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து ப்ரொவைட் பண்றதுக்கு அந்த ரேஷியோஸ் போடுறதுக்கான அப்ரோச் தான் இந்த கிராஸ் ப்ராஃபிட் அப்ரோச். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கிராஸ் ப்ராஃபிட் அப்ரோச். 44th question, எந்த மெத்தட் ஆஃப் கேபிட்டல் பட்ஜெட்டிங் வந்து கேஷ் இன்ஃப்ளோஸை அந்த ப்ராஜெக்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ல ரீஇன்வெஸ்ட் பண்ற மாதிரியான கால்குலேஷன்ல வருதுன்றதான் கொஸ்டின். ஸோ கீழே கொடுத்துருக்க ஆன்சருக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து NPV, நெட் ப்ரெசென்ட் வேல்யூ. நெட் ப்ரெசென்ட் வேல்யூவை பொறுத்த வரைக்கும் ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோ அண்ட் கேஷ் அவுட்ஃப்ளோக்கான டிஃபரன்ஸ். கேஷ் இன்ஃப்ளோ அப்படின்னா வரக்கூடிய ரிட்டர்ன், கேஷ் அவுட்ஃப்ளோனா நம்ம பண்ணியிருக்க இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா ப்ரெசென்ட் வேல்யூ ஹையா இருந்துச்சு, அதாவது ப்ராஃபிட் ரிட்டர்ன் நிறைய வந்துருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராஜெக்டை பிக் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போங்க, இல்லைன்னா அந்த ப்ராஜெக்டை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இதுதான் நெட் ப்ரெசென்ட் வேல்யூ. அண்ட் செகண்ட் ஒன் வந்து அக்கௌண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். அக்கௌண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்னை பொறுத்த வரைக்கும் கேஷ் இன்ஃப்ளோஸ் அவுட்ஃப்ளோஸ் எதுவுமே இதுல இன்வால்வ் ஆகாது. இது வந்து எதை பேஸா வச்சிருக்கோம் அப்படின்னா அக்கௌண்டிங் ப்ராஃபிட்டை பேஸா வச்சிருக்கோம். ஸோ ப்ராஃபிட் ஆஃப்டர் டிப்ரிசியேஷன் அண்ட் டாக்ஸை பேஸா வச்சு இதை கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இதுல என்ன கால்குலேட் பண்றாங்கன்னா அக்கௌண்டிங் ப்ராஃபிட் டு த ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இதுலயுமே எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, இதுவுமே ஹையரா இருந்தா அந்த ப்ராஜெக்டை அக்செப்ட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ரேஷியோ வந்து லோவரா இருந்துச்சுன்னா அந்த ப்ராஜெக்டை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் தேர்ட் ஒன் வந்து IRR. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் IRR தான். இந்த IRR என்ன அப்படின்னா இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஸோ இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா interim cash inflows. So interim cash inflowsனா say for example இப்போ ஒரு ப்ராஜெக்ட் வந்து 4 இயர்ஸ்க்கு நம்ம பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிருக்கோம் அப்படின்னா at end of the 4th year இல்லாம in betweenல நமக்கு cash inflows இருக்கும். அந்த cash inflows வந்து again நம்ம ப்ராஜெக்ட்ல வந்து ரீஇன்வெஸ்ட் பண்ணுவோம். எந்த ரேட்லனா ப்ராஜெக்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ல வந்து ரீஇன்வெஸ்ட் பண்ணுவோம். அதுதான் இந்த IRR. ஸோ இங்க என்ன கேட்டிருக்காங்க, ப்ராஜெக்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ல கேஷ் இன்ஃப்ளோஸை ரீஇன்வெஸ்ட் பண்ற மாதிரியான கேபிட்டல் பட்ஜெட்டிங் மெத்தட் என்னன்றது தான் கொஸ்டின். ஸோ அதுக்கான ஆன்சர் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். அண்ட் ஃபோர்த் ஒன்னும் பார்த்துடலாம். ஸோ டிஸ்கவுண்டட் பேபேக் பீரியட் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இது கம்ப்ளீட்டா டைம் வேல்யூ. ஸோ இது வந்து ப்ராஃபிட்டை கால்குலேட் பண்ணாம நம்ம ஒரு 1 lakh rupees இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டா பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் எது வரைக்கும் எடுத்துட்டு போவாங்கன்னா அந்த 1 lakh rupees ரெக்கவர் பண்ற வரைக்கும். ஸோ அது எந்த டைம் பீரியட்ல அந்த 1 lakh நம்ம ரீச் பண்றோமோ
அதை வச்சுதான் இதை கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இது கம்ப்ளீட்டா டைம் வேல்யூ ஆஃப் தி மணி. ஸோ டைமை கால்குலேட் பண்ணுவாங்க, எவ்வளோ பீரியட் வந்து நமக்கு வந்து ஆகுது நம்மளோட இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டை ரீச் அவுட் பண்றதுக்கு. ஸோ அதுதான் டிஸ்கவுண்டட் பேபேக் பீரியட். பட் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். 45th question, cost of equity share capital ஏன் cost of debt விட எப்பவுமே ஜாஸ்தியா இருக்குன்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. யூஸ்வலா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஓனர்ஸ் ஆஃப் தி கம்பெனின்னு சொல்லுவோம். ஸோ அவங்களோட ரிஸ்கை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டிபென்ச்சர் ஹோல்டர்ஸை விட ஜாஸ்தியா இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கம்பெனி வந்து வைண்ட் அப் பண்ண போறாங்க அப்படின்னா அப்போ அவங்க செட்டில் பண்ணணும். ஸோ எப்படி செட்டில் பண்ணுவாங்கன்னா, டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ், செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ், அன்செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ், ப்ரிஃபரன்ஷியல் ஷேர் ஹோல்டர்ஸ், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் செட்டில் டவுன் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்டா தான் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து செட்டில் டவுன் பண்ணுவாங்க. இஃப் சப்போஸ் இல்ல எல்லா அசட்ஸும் வந்து காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து அவங்களோட கேபிட்டல் வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸும் இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது ரிஸ்க் ஜாஸ்தியா இருக்கிறதுனால அவங்களோட ரிட்டர்ன்ஸுமே ஜாஸ்தியா வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனாலதான் எப்பவுமே காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் வந்து காஸ்ட் ஆஃப் டெப்டை விட ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இதான் ஆன்சர். ஈக்விட்டி ஷேர்ஸ் ஹாவ் ஹை ரிஸ்க் தேன் டெப்ட்ஸ். 46th question, கீழே கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட்ல எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நெகட்டிவ் நெட் ஒர்க்கிங் கேபிட்டலோட ரிலேட் ஆகுதுன்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ யூஸ்வலாவே நெட் ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு வந்து கரண்ட் அசட் கரண்ட் லைபிலிட்டிஸ் கம்பேரிசன்ஸ் இருக்கும். ஸோ நெகட்டிவ் நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் எப்போ அக்கர் ஆகும் அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கிற கரண்ட் அசட்டை விட கரண்ட் லைபிலிட்டிஸ் ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அப்பதான் நமக்கு நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து நெகட்டிவா போகும். ஸோ இங்க கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்ப்போம். லாங் டேர்ம் ஃபண்ட்ஸை வந்து யூஸ் பண்ணி பிக்சட் அசெட் வாங்கும்போது நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் நெகட்டிவா போகாது. ஏன்னா லாங் டேர்ம் ஃபண்ட் இதுவுமே லாங் டேர்ம் அசெட். அதுக்கு முன்னாடி கரண்ட் லைபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஷார்ட் டேர்ம் லைபிலிட்டிஸ், அதாவது ஈஸியா வந்து கவர் அப் பண்ணக்கூடிய லைபிலிட்டிஸ். ஷார்ட் டேர்ம் டெப்ட் சொல்லலாம், ஷார்ட் டேர்ம் லோன் சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து கரண்ட் ஓவர் டிராஃப்ட் சொல்லலாம். ஸோ இதெல்லாம் கரண்ட் லைபிலிட்டிஸ். அதே மாதிரி கரண்ட் அசெட்னா ஈஸியா கேஷா கன்வெர்ட் ஆகக்கூடிய அசெட்ஸ் எல்லாமே வந்து கரண்ட் அசெட்ஸ் சொல்லுவோம். இங்க பிக்சட் அசெட் வந்து லாங் டேர்ம் அசெட்ஸ். ஸோ லாங் டேர்ம் ஃபண்டை யூஸ் பண்ணி லாங் டேர்ம் அசெட் வாங்குறது வந்து நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து நெகட்டிவா போறதுக்கான சான்ஸ் இல்ல. அதே மாதிரி லாங் டேர்ம் ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணி கரண்ட் அசெட்ஸுமே வாங்கலாம். ஸோ அதுவுமே நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் நெகட்டிவா போகாது. ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ் அதாவது கரண்ட் லைபிலிட்டிஸ், ஸோ இதை யூஸ் பண்ணி கரண்ட் அசெட்ஸ், ஸோ குயிக்கா வந்து கேஷா கன்வெர்ட் ஆகக்கூடிய அசெட்ஸை வந்து வாங்குறதுனால நமக்கு வந்து கேபிட்டல் வந்து நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து நெகட்டிவா போகாது. எப்ப நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் நெகட்டிவா போகும்னா கரண்ட் லைபிலிட்டிஸ் ஜாஸ்தி ஆகும். ஸோ கரண்ட் லைபிலிட்டிஸ் எப்ப ஜாஸ்தி ஆகும்? ஒரு லாங் டேர்ம் அசெட்ஸை வாங்குறதுக்காக ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ், ஸோ ஷார்ட் டேர்ம் லோன்ஸை நீங்க வாங்குனீங்க அப்படின்னா அப்போ உங்களோட ஒர்க்கிங் கேபிட்டல் என்ன ஆகும் அப்படின்னா நெகட்டிவா போகும். ஏன்னா உங்களோட கரண்ட் லைபிலிட்டிஸ் வந்து ஜாஸ்தி ஆகும் கம்பேர்ட் டு கரண்ட் அசெட். ஸோ இதோட ஆன்சர் ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ் ஹேவ் பீன் யூஸ்டு ஃபார் ஃபிக்ஸட் அசெட். 47th question, ஒரு கம்பெனி அவங்களோட டெப்ட் ப்ரப்போர்ஷனை இன்க்ரீஸ் பண்றதுனால கீழே கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட்ல எது அவங்களுக்கு இம்ப்ளிசிட் காஸ்டா வந்து அக்கர் ஆகுன்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இம்ப்ளிசிட் கான்செப்ட், இம்ப்ளிசிட் காஸ்ட் கான்செப்ட் என்னன்றதை பார்த்துடலாம். இம்ப்ளிசிட் காஸ்ட்னா வந்து நம்ம கையில இருந்து ஒரு அமௌண்ட் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணோம்னா அதை காஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ அமௌண்ட்டே ஸ்பெண்ட் பண்ணாம நமக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ் இன்கர் ஆகுது அப்படின்னா அதுதான் இம்ப்ளிசிட் காஸ்ட். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம கிட்ட ஒரு பில்டிங் இருக்கு. ஸோ அந்த பில்டிங்கை ரெண்ட்டுக்கு கொடுத்தோம் அப்படின்னா 1 lakh rupees நமக்கு வந்து மந்த்லி கலெக்ட் பண்ணலாம். பட் அந்த பில்டிங்கை ரெண்ட்டுக்கு கொடுக்காம நம்மளே நம்ம ஓன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா அந்த 1 lakh நமக்கு வராது. ஸோ அந்த வராத 1 lakh தான் இங்க காஸ்டா கன்சிடர் பண்ணி இம்ப்ளிசிட் காஸ்ட்னு சொல்றாங்க. ஸோ இது கிட்டத்தட்ட ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்டோட கான்செப்ட் தான். ஸோ இங்க ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட் வந்து பி ரேஷியோ ஆஃப் தி கம்பெனி வுட் ரைஸ். ஆக்சுவலா டெப்டை இன்க்ரீஸ் பண்ணோம்னா பி ரேஷியோ ஆஃப் த கம்பெனி என்ன ஆகும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஃபால் ஆகும், ரைஸ் ஆகாது. ஏன் அப்படின்னா ஷேரோட பிரைஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஷேரோட பிரைஸ் ஏன் குறையும் அப்படின்னா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு ரிஸ்க் வந்து ஜாஸ்தி ஆகும் எப்பனா டெப்டோட ப்ரொபோர்ஷனை ஒரு கம்பெனி இன்க்ரீஸ் பண்ணும்போது. ஸோ அதனால ஆப்வியஸா பி ரேஷியோ ஆஃப் த கம்பெனி என்ன ஆகும்னா ஃபால் தான் ஆகுமே தவிர இன்க்ரீஸ் ஆகாது. அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆஃப் த கம்பெனி ஒரு டிக்ரீஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரிட்டர்ன் வந்து ஆப்வியஸா இப்போ டெப்ட் ப்ரப்போர்ஷனை இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படின்னா அடிஷ்னல் கேபிட்டலா சம் அமௌண்ட் வந்து உள்ள வரப்போகுது. அதை வைஸா யூஸ் பண்ணாங்கன்னா ரிட்டர்ன் வந்து ஆப்வியஸா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு ரேட் ஆஃப் ரிட்டர்னோட பெர்சன்டேஜும் இன்க்ரீஸ் தான் ஆகுமே தவிர டிக்ரீஸ் ஆகாது.
And third one என்ன கொடுத்திருக்காங்கன்னா tax shield would not be available tax shield வந்து available ஆகும் நியூ டெபிட்ஸ் வந்து உள்ள வரதுனால. ஏன் அப்படின்னா டெப்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அதுக்கு தரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து டாக்ஸ் டிடக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கம்பெனியோட டாக்ஸபிள் இன்கம் வந்து ரெடியூஸ் ஆகும். அப்படின்னும் போது அதுக்கு வந்து டாக்ஸ் ஷீல்டு வந்து அவைலபிள் தான் ஆகுமே தவிர would not be நீங்க நெகட்டிவா கொடுத்துருக்காங்க, இது வந்து ராங் ஒன். ஸோ இது எதுவுமே இம்ப்ளிசிட் காஸ்டா கன்சிடர் ஆகாது. லாஸ்ட் ஒன் தான் இம்ப்ளிசிட் காஸ்டா கன்சிடர் ஆகும். ஏன் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் ஒரு டிமாண்ட் ஹையர் ரிட்டர்ன். இம்ப்ளிசிட் காஸ்ட்ன்றது நமக்கு அந்த எக்ஸ்பென்சஸ் வராது, ஆனா வர மாதிரி கன்சிடர் பண்ணி அதை இம்ப்ளிசிட் காஸ்ட்னு ஆட் பண்ணுவோம். இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டெப்ட். ஸோ டெப்டை வந்து கம்பெனில இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா அதனால ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு வந்து ரிஸ்க் ஜாஸ்தி ஆகும். ஸோ ரிஸ்க் ஜாஸ்தி ஆகுறதுனால அவங்களுக்கு ரிட்டர்னும் ஹையரா எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அந்த ஹை ரிட்டர்னை வந்து அந்த டிமாண்டை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும் கம்பெனி. ஸோ அந்த எக்ஸ்பென்சஸ் தான் எக்ஸ்பென்சஸா கன்சிடர் பண்ணி இம்ப்ளிசிட் காஸ்டா அவங்க வந்து ஷோ பண்றாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் would demand higher return. 48th question, ஒரு ப்ராஜெக்டோட ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் ரேஷியோல ஒரு பார்ட் அவங்க கொடுத்துட்டாங்க. அதாவது என்னன்னா பிரசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. பேலன்ஸை வந்து கீழே இருக்க ஆன்சர்ல இருந்து நம்ம பிக் பண்ணணும். ஸோ ரேஷியோ ஆஃப் ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் ஆஃப் அ ப்ராஜெக்டுக்கான ஃபார்முலா பார்த்துடலாம். ஸோ அதுக்கான ஃபார்முலா என்னன்னா present value of cash inflows divided by present value of cash outflows. இந்த cash outflowsனா என்ன அப்படின்னா இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ ஒரு ப்ராஜெக்ட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றோம்ல அதுதான் cash outflowன்னு சொல்லுவாங்க. அண்ட் அதுல இருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸை cash inflowsன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வச்சு என்ன கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம ப்ராஜெக்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா போகுதா, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போலாமா, இல்ல நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து ஃபெயிலியரா லாஸ்ட்ல போயிட்டு இருக்கா, அதை அப்படியே ஸ்டாப் பண்ணலாமான்றத கால்குலேட் பண்ணி பார்க்கறதுக்கு தான் இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஸோ நம்ம கால்குலேட் பண்ணும்போது வரக்கூடிய ஆன்சர் வந்து கிரேட்டர் தேன் 1 இருந்துச்சுன்னா அந்த ப்ராஜெக்டை நம்ம அக்செப்ட் பண்ணலாம். அதுவே ஈக்குவலா இருந்துச்சுன்னா நோ ப்ராஃபிட் நோ லாஸ், அதாவது பிரேக் ஈவென்ட்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதுவே லெஸ் தேன் 1 இருந்துச்சு அப்படின்னா இப்போ 0.25 0.50 இந்த மாதிரி லெஸ் தேன் 1 இருந்துச்சுன்னா அந்த ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லா போல ரிஜெக்ட் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தலாம். இப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறோம். அந்த ப்ராஜெக்ட் வந்து 5000 rupees அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். அண்ட் அதுல இருந்து ரிட்டர்ன்ஸா எவ்வளவு கிடைக்குது அப்படின்னா 20,000 rupees கிடைக்குது. அப்படின்னும் போதே நமக்கு என்ன அங்க தெரியுது அப்படின்னா ப்ராஃபிட்ல ரன் ஆகுதுன்னு தெரியுது. ஸோ இதை சார்ட் அவுட் பண்ணோம்னா 4. ஸோ ஆப்வியஸா கிரேட்டர் தேன் 1 அப்படின்னும் போது அந்த ப்ராஜெக்டை அக்செப்ட் பண்ணலாம். இந்த 4ஓட மீனிங் என்னன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண 5000ல இருக்க ஒரு ரூபிக்கும் 4 rupee நமக்கு வந்து ப்ராஃபிட்டா கிடைக்குதுன்ற மாதிரி மீனிங். ஸோ ஆப்வியஸா சக்சஸ்ஃபுல்லா போகுது அப்படின்னும் போது அந்த ப்ராஜெக்டை அக்செப்ட் பண்ணலாம். அண்ட் இதுவே இன்னொரு கேஸா இருக்கு. 20,000 rupees நம்ம இன்வெஸ்ட் பண்றோம், அதுல வந்து நமக்கு ரிட்டர்ன் வந்து 5,000 கிடைக்குது. இதை சார்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா 0.25 ஆன்சர் வரும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லெஸ் தேன் 1. ஸோ லெஸ் தேன் 1னா டைரக்டா நம்ம ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னு சொன்னானா 20,000 rupeesக்கும் ஒரு ரூபிக்கும் 0.25 தான் நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்குது. அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 20,000, பட் வெறும் இது வந்து ப்ராஃபிட்னு சொல்ல முடியாது, லாஸ்ன்னு தான் சொல்ல முடியும். ஸோ 20,000ல வெறும் 5,000 தான் நமக்கு ரிட்டர்னா வந்திருக்கு. அப்படின்னும் போது இந்த ப்ராஜெக்ட் அன்சக்சஸ்ஃபுல்லா போலன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும். இந்த மாதிரி 5,000 20,000 அப்படின்னா நம்ம ஈஸியா கால்குலேட் பண்ணிட முடியும் எவ்வளவு வருது ப்ராஃபிட்டா லாஸான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் ஒரு ஹியூஜ் ஃபர்மோ ஹியூஜ் ப்ராஜெக்ட்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அதோட ரிட்டர்ன்ஸா இருக்கட்டும் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்டா இருக்கட்டும் அமௌண்ட்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும். அப்படி கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது இந்த கிரேட்டர் தேன் 1 லெஸ் தேன் 1 வச்சு நம்ம அந்த ப்ராஜெக்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போகலாமா இல்லை ஸ்டாப் பண்ணலாமான்றதை வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காக தான் ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் கால்குலேட் பண்றாங்க. ஸோ இங்க கேஷ் இன்ஃப்ளோஸ் கொடுத்துறாங்க. ஸோ கேஷ் இன்ஃப்ளோஸ் டு தி present value of cash outflow the answer. 49th question, கீழே கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட்ல எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்ன்ற மாதிரி क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் effective dividend policy is an important tool to achieve wealth maximization. So wealth maximization goal வந்து achieve பண்ணனும் அப்படினா effectiveான dividend policy வந்து ஒரு important tool தான். So இது வந்து கரெக்ட்டான ஸ்டேட்மெண்ட். And third statement பொறுத்த வரைக்கும்
MM மாடலை கன்சிடர் பண்ணும்போது ஒரு ஃபர்மோட வேல்யூ வந்து டிவிடெண்ட் பே பண்றதுனால அஃபெக்ட் ஆகாதுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்வியஸா MM மாடல் வந்து இர்ரிலவன்ஸ் தியரி. ஸோ இர்ரிலவன்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே எதை காரணமா வச்சுமே வேல்யூ ஆஃப் த ஃபர்ம் வந்து அஃபெக்ட் ஆகாது. ஸோ டிவிடெண்ட் பே பண்ணாலும் சரி பே பண்ணலனாலும் சரி அது வந்து வேல்யூ ஆஃப் த ஃபர்மை அஃபெக்ட் பண்ணாது. ஸோ இதுவுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அண்ட் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் வந்து மிரான் கார்டனோட தியரி தான் இந்த பேர்ட் இன் த ஹேண்ட் தியரி. ஸோ இதுவுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ எது ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா according to Walter optimal payout ratio for growth firm is 100%. Actually according to Walter optimal payout ratio for the growth firm வந்து 0%. ஏன் அப்படின்னா வால்டரை பொறுத்த வரைக்கும் அந்த மாடலோட பேஸ் என்ன அப்படின்னா ஒரு growth firm வந்து அவங்களோட ரிட்டர்ன்ஸை வந்து ரீஇன்வெஸ்ட் பண்றதுக்கு தான், கம்ப்ளீட்டா ரீஇன்வெஸ்ட் பண்றதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்களே தவிர பே அவுட்டுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஆர்ன்றது ரேட் ஆஃப் ரிட்டர்ன், கேன்றது காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். ரேட் ஆஃப் ரிட்டர்ன் காஸ்ட் ஆஃப் கேபிட்டலை விட ஜாஸ்தியா இருக்கும் போது நமக்கு ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. அப்போ பெட்டர் அந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டலுக்கு எல்லாத்தையும் ரீடைன் பண்ணுவாங்க ரீஇன்வெஸ்ட் பண்றதுக்காக. அப்போ அவங்களோட பே அவுட் ரேஷியோ வந்து 0வா இருக்கும். பட் இங்க நமக்கு 100%ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ இதுவே ஆர் வந்து கேவை விட கம்மியா இருக்கு, விச் மீன்ஸ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டலை விட ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து நமக்கு கம்மியா இருக்கு. ரிட்டர்ன்ஸ் கம்மியா இருக்கும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை ரீஇன்வெஸ்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ கம்ப்ளீட்டா 100%யும் டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கு வந்து பெட்டர் ஆப்ஷன் சொல்லி போயிடுவாங்க. அப்பதான் நமக்கு பே அவுட் ரேஷியோ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா 100% ஆகும். ஸோ இங்க என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா growth firm. growth firmனா ஆப்வியஸா காஸ்ட் ஆஃப் கேபிட்டலை விட ரிட்டர்ன் வந்து ஜாஸ்தியா வர ஃபர்மை தான் growth firmனு சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது கம்ப்ளீட்டா அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து ரீஇன்வெஸ்ட் தான் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வால்டர் மாடலோட பேஸ். ஸோ அப்படி இருக்கும்போது இங்க 100% பே அவுட்ன்றது ராங், 0%ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இங்க ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்ன்றதுனால இதுதான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர். 50th question கீழே கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட்ல எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பவுண்டரி ஸ்பேனிங்கா ரிலேட் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ன்ற மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ பவுண்டரி ஸ்பேனிங்னா என்னன்றதை வந்து பார்த்துருவோம். பவுண்டரி ஸ்பேனிங்னா ஒன்றும் கிடையாது, ஒரு ஆர்கனைசேஷன்ல இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல்ஸ் ஆர் குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்னு சொல்லக்கூடிய கஸ்டமர் சப்ளையர்ஸ் காம்படிட்டரோட இன்ட்ராக்ட் பண்றது கனெக்ட் பண்ற கான்செப்டை தான் பவுண்டரி ஸ்பேனிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ ஆப்ஷன்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஆப்ளிகேஷன் ஆஃப் த இண்டிவிஜுவல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டபிலிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல், ஆர்கனைசேஷன்ல இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல்ஸோட அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை மீன் பண்றது தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இது வந்து பவுண்டரி ஸ்பேனிங் கிடையாது. அண்ட் தேர்ட் ஆப்ஷன் என்னன்னா சயின்ஸ் ஆஃப் மாரல் பிரின்சிபல்ஸ் அண்ட் ரூல் ஆஃப் கான்டக்ட், இது எல்லாமே வந்து எத்திக்ஸை ரிலேட் பண்ணக்கூடிய things. And fourth one என்னன்னா refers to multiculturalism management. multiculturalism managementனா இப்போ ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ள இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் எல்லாமே டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கல்ச்சர்ல இருந்து வந்திருப்பாங்க. ஸோ அதை கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்றதுதான் இந்த மல்டி கல்ச்சுரலிசம் மேனேஜ்மெண்ட். ஸோ இதுக்கும் பவுண்டரி ஸ்பேனிங்க்கும் சம்மந்தம் கிடையாது. இப்போ செகண்ட் ஆப்ஷன் வரும். ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆர்கனைசேஷன்ல இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்ல கான்டாக்ட் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, கான்டாக்ட் பண்ணாங்க இன்ட்ராக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனை தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பவுண்டரி ஸ்பேனிங்னு சொல்லுவோம். இந்த கியூட்டன் சீரீஸ் இதோட முடிஞ்சது. இதுல வேற எதுக்காவது உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.